இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பிங் பேக்குடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்னர்லேயும் வந்து நம்ம எல் ஷேப்பில் வந்து அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு சென்டராக இருக்கக்கூடிய அந்த பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உள்பக்கம் வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம பாட்டமில் கட் பண்ணுவீங்களா அந்த பாட்டம் போர்ஷனை ஃபுல்லாக வந்து தச்சு விட்டுருங்க. அடுத்தது எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுவீங்களா அந்த போர்ஷனை நான் மடிக்கிற மாதிரி மடிச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. லக்ஷ்மி, விஸ்வா, அன்னபூரணி, மணிகண்டன், கனகவல்லி, சோலை ஆனந்தன், மங்கை, ஜோசப், வைஷ்ணவி, அனிதா, மதன், பத்மா, ஆர்கே செல்வி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுறதுக்கு நான் வந்து ஒரு அட்டை, அதாவது இன்விடேஷன் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி பழைய இன்விடேஷன் வந்து மடிச்சு உள்ள வச்சு விட்டுருங்க. வில்க்ரோ இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வில்க்ரோவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி, அதாவது 3 இடத்துல இல்லை ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரியும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசி நூல் யூஸ் பண்ணி இதையுமே தச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த லஞ்ச் பேக்கில் அழகாக உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.